ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இசையமைப்பாளர் இளையராஜா சாரோட அன்பு மகள் பவதாரணியோட பயோகிராஃபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவதாரணி எப்போ பிறந்திருக்காங்கன்னா, ஜூலை 23, 1976 பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு இப்போ வயசு 47 ஆகுது. பவதாரணி கல்லீரல் புற்றுநோய் காரணமாக காலமானாங்க. இவங்களுடைய இறப்பு செய்தி ஒட்டுமொத்த திரையுலகருக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. பவதாரணி 30க்கும் மேற்பட்ட படங்களில் நிறைய ஃபேமஸான பாடல்லாம் பாடி ரொம்பவே பிரபலமாயிருக்காங்க. இவங்க 10க்கும் மேற்பட்ட படங்களில் இசையமைப்பாளராக கூட இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. பவதாரணி அவங்களுக்கு ஒரு அண்ணா ஒரு தம்பி இருக்காங்க. அவங்க யாருன்னா கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜான்னு சொல்லிட்டு 2 பேருமே இவங்களுமே ஒரு மியூசிக் டைரக்டர் தான். இவங்களுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே மியூசிக் ஃபேமிலி தான். ஏன்னா எல்லாருமே இசையமைப்பாளராக இருக்காங்க, பாடகராகவும் கூட இருந்து இந்த ஒட்டுமொத்த திரையுலகத்துக்குமே இவங்க ரொம்பவே ஃபேமஸான ஃபேமிலி கூட. அதுக்கப்புறம் இவங்க 1984 பவதாரணி சின்ன வயசில் ஃபஸ்ட்டு மலையாளத்தில் மைடியர் குட்டிச்சாத்தான் படத்தில் தான் ஒரு முக்கியமான ரோலாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபஸ்ட்டு எதில் பாட ஆரம்பித்தாங்கன்னா 1988 பொம்முக்குட்டி அம்மா குயிலே குயிலே பாட்டு இசையமைப்பாளர் இளையராஜா சாரோட மியூசிக்கில் தான் இவங்க ஃபஸ்ட்டு பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபஸ்ட்டு எதில் பாட ஆரம்பித்தாங்கன்னா, எந்த பாட்டு இவங்களுக்கு ரொம்பவே ஹிட் அடிச்சிச்சுன்னா, பிரபுதேவாவோட ராசையா படத்தில் மஸ்தானா மஸ்தானா பாட்டு தான் இவங்களுக்கு செம்ம ஹிட் அடிச்சிச்சு. இந்த பாட்டு ரொம்பவே ஃபேமஸான பாட்டு கூட. பவதாரணி நிறையா இசையமைப்பாளர் இளையராஜா சாரோட மியூசிக்கில் தான் நிறையா பாட்டு படிச்சிருக்காங்க. அது போக இவங்களுக்கு எந்த பாட்டு அவார்டு வாங்கி கொடுத்துச்சுன்னா, பாரதி படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று, இந்த பாட்டு தான் இவங்களுக்கு ரொம்பவே ஃபேமஸான பாட்டு. இவங்களோட குரல் வேறு லெவலில் இருக்கும். இவங்க சூப்பராக பாடியிருக்காங்க. அது மாதிரி இவங்க நிறைய படத்தில் நிறைய பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லா பாட்டுமே ரொம்பவே ஹிட் அடித்த பாட்டு கூட சொல்லலாம். இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னா, விஜயும் சூர்யாவும் நடித்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தென்றல் வரும் நதியே பூக்கழியாதா, இந்த பாட்டு தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சாங்னு சொல்லியிருக்காங்க. இவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. இவங்க யாரை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்காங்கன்னா, பிரபல பத்திரிகையாளர் ராமச்சந்திரன் அவர்களோட பையன் சபரிராஜ் தான் இவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கல்யாணம் ரொம்பவே கிராண்டாக நடந்திருக்கு. எங்கன்னா கர்நாடகத்தில் தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுடைய ரிசப்ஷன் சென்னையில் நடந்திருக்கு. இதுக்கு திரையுலகத்தில் இருக்கிற எல்லாருமே இவங்களை வாழ்த்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இவங்க 2 பேருமே சமீப காலத்தில் பிரிஞ்சிருந்தாங்க. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகவும் இவங்களுக்கு செக் பண்ணி பார்க்குறப்போ இவங்களுக்கு கல்லீரலில் புற்றுநோய் இருந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு பவதாரணி அவங்களுக்கு தெரியாது. இது ரீசெண்டாக இந்த புற்றுநோய் இருக்கிறது ஒரு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் பவதாரணி அவங்களுக்கு தெரியும். இந்த இதை கேட்டவுடனே அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே செம்ம ஷாக்காயிருச்சு. அதனால் போன வருஷம் அவங்க பர்த்டே யாரெல்லாம் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே கோலாகலமாக. அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா இவங்க லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இவங்களை இலங்கைக்கு கூட்டிகிட்டு போய் ஆயுர்வேதாவில் இவங்களுக்கு மெடிசன் கொடுப்போன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஆனால் இவங்களோட நிலைமை ரொம்பவே மோசமாகி பவதாரணி இறந்துட்டாங்க. இவங்களோட இரங்கல் செய்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே வருத்தத்தை தரக்கூடிய செய்தியாக கூட இருக்குது. இவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை நம்ம வேண்டிக்கிறோம்.